ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான். அந்த ஒரு இண்டிகேட்டர வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் என்ட்ரி எடுத்திருக்க முடியும், என்னென்னலாம் சான்சஸ் கிடைச்சது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். அழகான பையிங் ஜோன் நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு வாட்டி கூட நம்மளோட எஸ்எல் கிட்ட வரவே இல்ல. இங்கேயும் அழகான பையிங் ஜோன் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு தடவ கூட நம்ம எஸ்எல் கிட்டயே வரல. இதுதான் நம்மளோட இண்டிகேட்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டியே. இது ரிப்ளை மோட்ல வந்து ப்ளே பண்றேன் நானு. நமக்கு கிடைக்கிற லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கிளியரா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, டைம் வந்து எக்ஸாக்ட்டா வந்து ஒரு 9:20க்கு மேல 9:20க்கு மேல இப்ப இங்க ஒரு செல்லிங் ஜோன் நமக்கு ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. அத மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லிங் ஜோன்றதெல்லாம் ரெட் கலர்ல மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இதுல என்ட்ரி வந்து நமக்கு 22,399 கிட்ட வந்துச்சுன்னா, செல்லிங்க்கு என்ட்ரி எடுக்கலாம். எஸ்எல் வந்து இந்த லைன்ன்றது இந்த லைன் நம்ம எஸ்எல் எப்பயுமே வைக்க மாட்டோம். அதுக்கு அந்த கேண்டிலோட க்ளோஸு இல்லைன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸு நமக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எஸ்எல்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். டார்கெட் பண்ண போகிறது லோ நியரஸ்ட்டு ஸ்விங் லோனா இப்போதைக்கு இந்த இடம் வச்சுக்கலாம். 22,300 கிட்ட. இல்லைன்னா இது நம்ம 200 இஎம்ஐ லைனு, இந்த 200 இஎம்ஐ லைன் வச்சுப்போம். இப்போ இது இங்கே வந்து டச் பண்ணுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு திருப்பி போல் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. மூமெண்ட் எப்படி போயிருக்குன்னா, திரும்ப ரெண்டாவது ஒரு ஜோன் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. இங்கே ஒரு செல்லிங் ஜோன் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. எப்போவுமே ஒரு செல்லிங் ஜோன் பெருசாக ஃபார்ம் ஆகி அது கீழே இன்னொரு சின்ன செல்லிங் ஜோன் இருந்துச்சுன்னா நம்ம மேலே கிட்ட தான் கன்சிடர் பண்ணுவோம். கீழே இருக்கிறத கன்சிடர் பண்ணி எதுவும் என்ட்ரி எடுக்க மாட்டோம். நம்மளோட செகண்ட் டார்கெட்டான 200 இஎம்ஐ லைனையும் வந்து டச் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் நம்ம இந்த ஸ்விங்கில் கொடுத்துருந்தோம். அடுத்த செகண்ட் டார்கெட் வந்து நம்ம 200 இஎம்ஐ வந்திருக்கும். என்ட்ரி நமக்கு சப்போஸ் கிடச்சி இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல டார்கெட் அடிச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கவே இல்லை. ஸோ ட்ரேட் எதுவுமே பண்ணல. ஆனால் டார்கெட் மட்டும் ஹிட் ஆகிருக்கும். திரும்ப அடுத்து என்ன நடக்குது, நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, டைம் எக்ஸாக்டாக ஒரு 10 கிட்ட வந்து நமக்கு ஒரு பையிங் ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பையிங் ஜோன் நம்ம இப்போ எடுக்கணும் அப்படின்னாலும் இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் ஜோன் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே செல்லர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ இங்கே பையர்ஸ் இங்கே ஆக்டிவ் ஆகிறாங்க அப்படின்றது தான் இப்போ இந்த இதில் டினோட் பண்ணுது. இந்த ஜோனை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜோனில் நமக்கு ஹிட் ஆகிருக்கு. இந்த ஜோனுக்கு கீழே வந்து ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், இல்லைன்னா இந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸு இதுதான் நம்மளோட எஸ்எல்லாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ இதை டச் பண்ணிச்சுன்னா நமக்கு எஸ்எல். இல்லை இந்த ஜோனுக்கு கீழே வந்து ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நமக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆன மாதிரி தான். இப்போ இந்த பையிங் ஜோன் ஆக்டிவில் இருக்குது. நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செல்லர் ஜோனோட எஸ்எல் இதுதான் நம்மளோட டார்கெட்டு. நம்மளோட இப்போ என்ட்ரிக்கு நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. நம்ம பையிங் ஜோனுக்கு வந்து ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அது இல்லாமல் இங்கே இது கீழே வந்து எந்த ரெட் கேண்டிலும் க்ளோஸ் இல்லை. அப்படி ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சதுனாலோ இல்லை இந்த கேண்டில் கீழே நமக்கு போச்சு அப்படின்னாலும் நம்ம எஸ்எல் வச்சுட்டு வெளில வந்துடலாம். இதில் நமக்கு வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வைக்கணும்னா, இந்த ஜோனுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் வாங்கலாம். நம்ம இங்கே வாங்குறானே வச்சுக்கோங்க. இது நம்மளோட எஸ்எல்லாக இருக்கும். இது நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட் டார்கெட்டு, ஒரு 25 பாயிண்ட் எஸ்எல். கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கேண்டில் க்ளோஸ் வரைக்கும். ஏன்னா பையர் செல்லர்ஸ் வந்து லைட்டாக ஆக்டிவாக இருக்கும்போது தெரியும். ஆனால் வந்து கேண்டில் க்ளோஸ் அப்போ அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஒரு கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இப்போ வந்து நம்ம 25 பாயிண்ட்ஸ் 28 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ளஸில் இருக்கோம். எஸ்எல் மூவ் பண்ணிட்டு வரவங்க எஸ்எல் மூவ் பண்ணிட்டு கூட ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது புட்டு போகலாமான்னு கேட்டால் தாராளமாக போகலாம். இந்த இடத்துல இன்னும் வந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம செல்லிங் ஜோன் இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது இந்த இடத்துல அது வந்து நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு டார்கெட் இங்கே ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கேண்டில் போயிருக்கு. ஆனால் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் கிட்ட தான் வந்து நம்மளுக்கு க்ளோஸே வச்சுருக்கோம். அடுத்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் மூமெண்ட்டே இருக்குது. நம்ம டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளில வர்றது இப்போதைக்கு நல்லது. இவ்வளோ செல்லர்ஸ் அங்கே ஆக்டிவாக இருந்ததால தான் அது மேலே போனாலும் அந்த இடத்துக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு.
அதுக்கு அடுத்து நமக்கு ஏதாவது பையிங் லெவல்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல அந்த செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இங்கேருந்து போன பையர்ஸ் எக்ஸிட் ஆகியிருக்காங்க, இங்கேருந்து செல்லர்ஸும் ஆக்டிவ் ஆகிருக்காங்க. அதில் வந்து திரும்பவும் இது கீழே தான் வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு புட்டு போயிருந்தாலும் இல்லை, இப்போ அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். திரும்ப இங்கே வந்து ஒரு செல்லர்ஸ்லாம் ஆக்டிவாக தான் இருக்காங்க அப்படின்ற இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்லேயும் நமக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்ம செல்லிங் ஜோனு. நம்ம டார்கெட் வச்சு என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்தாலும் எஸ்எல் வந்து இந்த கேண்டலுக்கு மேலே வைக்கணும். டார்கெட் வந்து இதோட எஸ்எல் இந்த மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணணும். ஆனால் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல. திரும்ப என்ட்ரி போகணும்னா திரும்ப இங்கேருந்து ரீடெஸ்ட்டுக்கு இந்த இடத்துக்கு வரணும், இந்த ஜோனுக்கு வரணும், அந்த ஜோனுக்கு வந்து திருப்பி கீழே வரணும். ஆனால் நமக்கு வந்து அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஒரு 2-3 கேண்டில்லே அங்கேருந்து செல்லர்ஸ் திருப்பி இந்த ஸ்டாப் லாஸ் வரைக்கும் தள்ளி விட்டாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நல்லா செமையாக நடந்திருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஜோனுக்கு கீழே நம்ம வந்து நம்ம ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணுறது. இப்போ இதுவும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான். இந்த இடத்துல செல்லர்ஸு இங்கே ஒரு ஸ்டாப்பில் பையர்ஸ்லாம் வந்து புஷ் பண்ணி இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் நடந்திருக்கும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பையர்ஸ் மேலே புஷ் பண்ணிட்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்திருக்கும். இப்போ அதே மாதிரி மேலானத்துக்கு தள்ளிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு எஸ்எல் ஹண்டிங் நடந்திருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த ஜோன்லேயே எஸ்எல் வைக்காமல் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் வரைக்கும் வைக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரேட் நம்ம எடுத்துருக்க முடியாது, அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ திரும்ப இங்கே செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்தவங்களோ இப்போ ஏற்கனவே இங்கே இருந்த செல்லர்ஸை பாதி பேர் இங்கே காலி பண்ணியாச்சு. மீதி செல்லர்ஸும் இங்கே இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 வாட்டி இங்கே இந்த ஜோன் வந்து நமக்கு வாய்டு ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். திரும்ப இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்காங்கன்னா இப்போ இந்த பையிங் ஜோன் வந்து ஒரு டைம் நமக்கு இப்போ ஆக்டிவாகி மேலே போயிருக்கு. திரும்ப நமக்கு இந்த ஜோன்லேருந்து மேலே புஷ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த லெவல் தான் வச்சுருப்போம். இதே எஸ்எல் தான் நமக்கு திருப்பி இங்கே பை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட டார்கெட் நடந்திருக்கும். இல்லை இங்கே திரும்பி செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு திரும்ப ஜோன் ஃபார்ம் ஆகுதா பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், மறுபடியும் இந்த பையிங் ஜோனுக்கு வந்து திரும்ப இங்கேருந்து திரும்ப அந்த ஜோனில் போய் அந்த ஜோனோட எஸ்எல் அந்த எஸ்எல்ல போய் அடிச்சுட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இங்கேயும் நம்ம திரும்ப ரீஎன்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்ம இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இதுவும் ஒரு நல்ல என்ட்ரி தான். பையர்ஸுங்க இங்கே செல்லர்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த ஜோன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜோன் காமிக்கும், அதுக்கப்புறம் அந்த ஜோன் போயிடும். இப்போ நம்ம இங்கே இந்த எஸ்எல்லை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த இடத்துல அந்த ஜோனே கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடுச்சுன்னு என்ன அர்த்தம்னா அங்கே செல்லர்ஸ் இப்போ யாரும் இங்கே இல்லைன்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறது வந்து எல்லாமே செல்லர்ஸ் பேஸ் பண்ணி தான். கால் செல்லர்ஸு புட் செல்லர்ஸ் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. இந்த லைன் ஜோன் நமக்கு டிஸ்பிளே ஆகிறது வந்து ஆப்ஷன் செயின் பேஸ் பண்ணி தான். ஆப்ஷன் செயின் பேஸ் பண்ணி தான் இங்கே நமக்கு ஜோன் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த என்ட்ரியில் வந்து ஆப்ஷன் செயின் எந்த என்ட்ரி டைமில் வந்து அங்கே செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க, பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத காமிக்கும். நம்ம இண்டிகேட்டரில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டிஎஸ்எல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டை தான் வச்சு தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். சூப்பர் ட்ரெண்டோட 10,2 10,3 அதை தான் வந்து நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஜோனை நம்ம வந்து எடுத்திருந்தோம், சப்போஸ் இங்கே நம்ம கால் சைடு எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஆக்டிவாக இருக்குது. இந்த இடத்துல எடுத்திருந்தோன்னா நம்ம இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். இப்போதைக்கு நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா நம்ம அந்த இடத்துல ட்ரேடே எடுக்கலை, அப்புறம் அதை காமிக்கிறது வேஸ்ட்டு தான். இப்போ நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து இன்னும் நல்லா ஆக்டிவ் ஆகிறாங்க. இங்கேருந்து போனவங்க செல்லர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிட் ஆகிருக்காங்க. அப்போ செல்லர்ஸ் எல்லாமே திருப்பி இங்கே பையர்ஸ் தான் கன்வெர்ட் ஆகிறாங்க. இப்போ இந்த ஜோன் வந்து பையிங் ஜோனாக மாறுது. இந்த ஜோனுக்கு திருப்பி நம்ம இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா எடுக்கலாம். இப்போதைக்கு இங்கே வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யாரை இந்த இடத்துக்கு திருப்பி வரும்போது பையர்ஸ் இன்னும் என்ட்ரி ஆவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்து அந்த ஜோனுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகி அது க்ரீன் கேண்டிலாக மாறுது. அப்போ நமக்கு இது கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். நாம் இங்கே ஒரு லாங் ஒன்று போகலாம். நடுவில் நம்ம இங்கே எங்கே என்ட்ரு ஆயிருந்தாலும் எஸ்எல் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் லோ கேண்டிலுக்கு கொஞ்சம் கீழே வச்சுக்க வேண்டியது தான் சேஃப்டிக்காக. ஒரே ஒரு விக்கில் வந்து எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி விட்டு போயிடும். எல்லாம் டார்கெட் எங்கே வைக்கலாம்னா நம்மளோட இன்னைய டே ஹை கூட வச்சுக்கலாம். இல்லை சூப்பர் ட்ரெண்ட் அந்த 10,2 யூஸ் பண்ணுறவங்க 10,3 யூஸ் பண்ணுறவங்க அதோட இதை யூஸ் பண்ணி போகலாம். இல்லை ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து எந்த லோ எங்கே இருக்குது அப்படின்ற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ப்ரீவியஸ் ஸ்விங்கில் இருக்க ஒரு சப்போர்ட்டை வந்து நான் டார்கெட் பண்ணி போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஜோனுக்கு கீழே நமக்கு இன்னும் க்ளோஸ் வைக்கவே இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு இங்கே ஜோன் பையிங் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் அது கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் வைக்கவே இல்லை. நம்ம டார்கெட் இப்போதைக்கு ஒரு 63 பாயிண்ட் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 15 பாயிண்ட்ஸ் தான், 10-15 பாயிண்ட்ஸ் தான் இதில் எஸ்எல்லே வச்சுருக்கோம். இது நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நமக்கு டே ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு டே ஹையை டச் பண்ணியிருக்கும்போது நம்ம இங்கே புக் பண்ணணும் பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இங்கே புக் பண்ணிவிட்டு போயிடலாம். நமக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடச்சா கூட போதும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு இங்கே ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இதுலேயும் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஆகணுனாலும் எக்ஸிட் ஆகலாம். இல்லை சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி எங்கள் இண்டிகேட்டர்லேயும் அந்த சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் இருக்குது 10,2 அதை யூஸ் பண்ணி ட்ரையல் பண்ணாலும் ட்ரையல் பண்ணிக்கலாம். இதில் ட்ரையலிங் இப்போ வந்து 22,485 கிட்ட நம்ம டிஎஸ்எல் மூவ் ஆகிட்டுருக்கு. புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா இதை யூஸ் பண்ணி பண்ணணுன்னாலும் பண்ணலாம். லாங்கர் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீமியம் வந்து சைடில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில டைம் மேலே ஒன் சைடாக மார்க்கெட் போகுதுன்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது அவங்கவுங்களோட ரிஸ்க் ரிவார்ட் பொறுத்து இருக்குது. நான் சீக்கிரம் ஸ்கேல்பர் தான். எனக்கு டக்குன்னு என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகணும் அப்படின்றவங்க டக்குன்னு என்ட்ரி ஆகலாம். இல்லை நான் வந்து மினிமம் குவான்டிட்டி தான் எடுக்கிறேன், குவான்டிட்டி கம்மியாக எடுக்கிறேன் அப்படின்றவங்க நான் வெயிட் பண்ணலாம். திரும்ப அதுக்கப்புறம் இதில் எதுவும் என்ட்ரி கிடச்ச மாதிரி எனக்கும் தெரியல. ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அதே ட்ரெண்ட்லேயே போயிடுச்சு. இந்த இடத்துலையும் இப்போ இதோட முடிச்சிருக்கலாம். இன்றைக்கி நமக்கு எக்ஸாக்டாக கிடச்சது வந்து ஒரு செல்லிங் ஜோனு வந்தது. ஆனால் அதில் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியல. இது நல்ல என்ட்ரி கிடச்சிது. நம்மளுக்கு ஜோன் அழகாக இங்கே ஒன்று ஃபார்ம் ஆச்சு. நம்ம இண்டிகேட்டரில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து 200 EMA விவேப் அப்புறம் டிஎஸ்எல் இதெல்லாமே இருக்குது. அடிஷ்னலாகவே இதெல்லாம் இருக்குது. வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இது இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கிளியராக இருக்கிறதுக்காக அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ கிளியராக சொல்லணுன்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகாக இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ஜோன் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. இதோட எஸ்எல் அது கீழே ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு லோ வச்சுருக்கோம். இந்த ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப கேண்டில் கீழே வரவே இல்லை. அது நல்ல பையிங் ஜோனாக இருந்தது. டார்கெட் ஹிட் ஆச்சு. திரும்பவும் அந்த ஜோனுக்கு வந்தது. அதுக்கு திரும்பவும் அது க்ளோஸ் பண்ணலாம். இங்கேருந்து திரும்பவும் மேலே போச்சு. இங்கே புக் பண்ண முடியாது. திரும்ப இங்கே பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு நல்ல டார்கெட் கிடச்சிருக்கும். இது டார்கெட்டாக திரும்பவும் அதே டார்கெட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு ஜோன் ஃபார்ம் ஆனது இங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு நம்மளோட ஜோன் ஃபார்ம் ஆனதும் இந்த பாக்ஸில் இங்கே வந்து பையிங் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. பையர்ஸ் திரும்பி இங்கே ஆக்டிவ் ஆகிருக்காங்க. அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கேண்டில் இங்கே இருக்குது. இந்த கேண்டிலோட லோக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஆக்சுவலாக பார்க்கணுன்னா இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்மளோட எஸ்எல் இந்த கேண்டிலுக்கு கிட்ட க்ளோஸு ஆல்மோஸ்ட் வெறும் 15 பாயிண்ட்ஸ் தான். இங்கே டார்கெட் ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். இந்த ரெண்டு என்ட்ரியுமே நல்ல பக்காவான என்ட்ரி இன்னைக்கு கிடச்சிது. இண்டிகேட்டர் பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரே ஸ்ட்ராட்டர்ஜி ஃபாலோ பண்ணுவோம். கண்டினியூஸாக ஒரு 1000 டைம்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை மாஸ்டர் பண்ணுற அளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரே ஸ்ட்ராட்டர்ஜி கற்றுக்குவோம். அதையே திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தப்பு வராமலாம் இல்லை. இதில் வந்து எஸ்எல் அடிக்காதானா அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நம்ம புட்டு சைடு ஒன்று போயிருந்தாலும் வந்து இந்த விக்கில் வந்து ஒரு பெரிய அடி ஊந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கோம். நம்ம இது ஒர்க் அவுட் ஆகிறது இந்த ஸ்டாப் லாஸ் பேசிஸில் தான்.
இங்கே இருக்கிற செல்லர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே காலி பண்ணிட்டு போயிருக்கோம். இங்கே இருக்கிற பையர்ஸ் எல்லாமே இது கீழே வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக காலி பண்ணியிருக்கோம். இந்த வீக்கெலாம் அதுதான் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த செல்லர்ஸ் நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் இருக்கோ அந்த இடம் தான் நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி. இந்த இண்டிகேட்டர் நான் பிளான் பண்ணி டெய்லி என்ன நடக்குது அப்படின்றத வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இந்த இண்டிகேட்டர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், அப்புறம் ஐசிடி கான்செப்ட்டு, 200 EMA, விவேப்பு, நம்மளோட சூப்பர் ட்ரெண்டு, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணது தான். என்ன எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இப்போ அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் எடிட் பண்ணி எல்லா இண்டிகேட்டர்ஸ்லேயும் ஒரு செக்ஷன் போட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்படியே இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராகவே போயிட்டுருக்கு. டெய்லி அப்டேட் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.